அப்பா பிறப்பு ஒரு நாள் இறப்பு ஒரு நாள் இந்த பையூரிலே பிறந்து இந்த பொய்யூரே வளர்ந்து நெய்யூர் என்று சொல்லக்கூடிய சொன்னாரு அப்பா 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 எங்களுக்கு அண்ணனா தம்பிய நாங்க ஓரியா பொண்ண பிறந்த பாவி அப்பா அப்பா உன்னை எங்க கண்டு தேட போறாத பொண்ணானே அதுக்கான கண்டு என்ன மார்பது கட்டி என்ன மனிதா ராஜா அப்பா அப்பா எங்களை தோல் மீது ஏற கட்டி எங்களை தொட மேல வளர்த்த அப்பா அப்பா எங்க அள்ளி கொடுத்த அப்பா வாரி கொடுத்த அப்பா எனக்கு கைப்பிடித்து நடக்க வச்ச அழகு பார்த்தா அப்பா எனக்கு ஆட வச்சு தூங்க வச்சப்பா எனக்கு பூமரத்துல மஞ்சள் கட்டிய நீ பிள்ளை நீ பிறந்த அப்பா எங்க தாராட்டி வளர்த்தவன் என் தகப்பனே தகப்பனே நாங்க யாரு அப்பான்னு கூப்பிடுவோம் நாங்க நடினு இருந்த இடம் வெள்ளரி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை என்ன போன ஒரு பாதை என்ன நீங்க நாங்க நடந்து வந்தவல்ல நம்ம பெத்த பொண்ணுங்க வருவாங்களே அப்பா என்ன வழி வேற வழி வச்சேன் இருக்கு நீங்க பார்த்து பார்த்து கண்ணே அப்பா அப்பா நாங்க இனி மாதிரி வாடா என் மகள் என்ன இனி கூப்பிட போறோம் நீங்க 15 நாள் ஆகி உன முன்னெடுப்பு நாங்க பிள்ளை அப்பா உன் மகத்தை பார்த்து 15 நாள் ஆச்சு விலகத்தில உன்னை பரமர் அழைத்தார் படுக்க இடம் கொடுத்தார் அவனை ஈசன் அழைத்தார் அவனுக்கு இருக்க இடம் கொடுத்தார் நீ வாழ்ந்த காலம் அப்படி நீ இருந்த காலம் போதும் இல்லையா போய் பார்த்த காரம் அப்பா யாசம் இல்லப்பா யாருமே இல்லப்பா அப்பா யாரு காலையில கட்டிட்டு போற பெற்றவர் அம்மாளுக்கு நீ அம்மாளுக்கு என்ன புத்தி சொல்லப்பா நீ யார வச்சுட்டு போனா ஒரு வரல இவங்க ஆதரிக்க யாரும் இல்லை அப்பேற்பட்ட எப்பனாலும் மேலே மாட இடத்துல மல்லிப்பு வாங்கும் நீ சத்த இடத்துல செம்மலரியாக வாழ்ந்த இடத்துல வந்த மலராகும் அப்பா எங்களுக்கு மழை போல தீங்கி வந்தாலும் இருந்தது எனக்கு புடி போல போயிடுச்சு அப்பா என் கோபக்கார அப்பா எங்களை திட்ட வர அப்பா இருந்த எங்களுக்கு வந்து இருந்த எங்க போய் இனிமேல் உன்னை எங்க கண்டு தேட போறேன் பார்த்துக்கிற அப்பா 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 நான் கண்ட கனவில கூலி வேலை செஞ்சு குழைகளை பார்த்த மகளத்தாப்பா எங்களை பச்சை கிளிய போல பார்த்த மகளத்தா எங்க சிட்டுக்குருவி போல செல்ல மகளத்தாப்பா எப்பா எனக்கு ஊட்டி பார்த்தா அழகு பார்த்தாப்பா நாங்க யாருக்கிட்ட என் குறைய சொல்லுவோம் நாங்க சொல்லுவோம் எங்களுக்கு கஷ்டப்பட காலத்து இன்னைக்கு பொண்ணுங்க நம்ம வருத்தப்படக்கூடாது நீங்க சிரிச்ச மகத்தோட அப்பா நீங்க குறைய வந்தவங்க கிட்ட சொல்ல மாட்டோம்ப்பா நாங்க பண்ற பாதை கூட உங்ககிட்ட சொல்ல மாட்டோம்ப்பா அப்பேற்பட்ட என் பண்ண ராஜா நாங்க இனிமேல யார அப்பாவை கூப்பிடுவோம் அந்த பாவி வைக்கல நாங்க பிறந்த நேரம் அப்பா நீ மாட்ட தினத்திலே சமராபுரியும் ஆண்டவருக்கு யமதம்ம ஈஸ்வர் உத்தவர் இல்லாம வீசிய பாச கையில் போட்டு வீர முடிக்க மாட்டான் எப்ப ராஜா உன் கடைச்சி மூச்சு நிற்கிறப்போ என்ன கப்பல்
போட்டு அந்த சதிக்கார அம்மா உன்னை பிடிக்கிறாரு. நீ பெற்றெடுத்த பொண்ணை நினைச்சியா உயிர் பழக்க நீ தொட்டு தாடி கட்டி மறையா இது நம்மளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா கொல்லி வைக்கல நம்மளுக்கு கொல்லி வைக்க படம் அடைக்க ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா அந்த நினைச்சப்பா நீங்க பிள்ளைங்க கலைக்கிடுவாங்க அதை விட்டுட்டு போனா அது எங்க போய் நிக்குமோ அது கெட்டால பாருங்க பாவம் பொண்ணு நீங்க அது யார சதமா எங்க இந்த பூமியில வாழறாங்க உன் சொந்த பந்த நினைச்சியா இத மருமக்க மேல நினைச்சியா அண்ணன் தம்பி அக்கா தம்பி நினைச்சியா உன் மாமா மைத்திர பேர பேச்சு மாற நினைச்சியா உன் சாடா சைல வச்ச நினைச்சியாப்பா நீங்க அம்மார வண்டிய விட்டுட்டு போறேன் நீங்க எங்க அம்மார எங்கேயுமே அனுப்ப மாட்டியாப்பா ஒரு நாள் ஒரு ராவை கூட தக்க வேண்டாம் நீ காலையில போற கூட அப்படி எல்லாம் வந்தா இருந்தா அப்பா வரை கூட்டு பறவை போட வேண்டாம் வந்தீங்க நீங்க ஒரு பறவையை விட்டு ஒரு பறவை போடலன்னா நீங்க வண்டி பரம்பரமா வண்டி எடுத்துட்டா அப்பா அப்பேற்பட்ட என் பண்ணான ராஜா நீ மறுபடியும் பிறகு வந்து வாங்க எனக்கு கருவாக கருக்கு போறோமா நீங்க அம்மா கொடியில நாங்க பூவாக எனக்கு பூக்க போறவையா ராஜா அப்பா நீ எங்க பார்க்கிற நீ எங்க பார்க்கிற கடைச்சி மூச்சு நிற்கிறப்பா பாடசாலைக்கு பள்ளிக்கூடம் போறா கூட உங்க அப்பா பேரு என்ன வயசுல எனக்கு முதல்ல அம்மா பேரை கேட்க மாட்டாங்க அப்பா நீங்க அப்பா பேரு தான் முதல்ல வந்து கேட்பாங்க போயப்பா நீங்க சுக்க மறைச்சு வரா எனக்கு பாவம் பண்ணாதீங்க நாங்க கெட்ட லஞ்ச முன்னங்கப்பா எனக்கு திக்கல தாண்டி நீங்க சுக்காமத்தான் ஒரு புள்ள இருந்தா உனக்கு சுத்தி வந்த உனக்கு கல்லி வச்சிருக்க நீங்க வெள்ளி படைச்சு வர போய் தக்க வேற அப்பா என் தர வேற அப்பா 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 நீங்க வெள்ளி மலைச்சு வேற வேகனா தாண்டி வேற நீங்க வெள்ளியா பத்த புள்ள இருந்தா எப்பா உனக்கு வேண்டி வந்த என்ன பெத்தா அப்பா நீ படுத்திருந்த இடமல்ல நீ சாத்திருந்த இடமல்ல இந்த அருங்கோரம் கண்டிக சீமையில எனக்கு சந்தன வளர்த்து அப்ப எனக்கு சாத்திருந்து ஒரு வார்த்தை சொன்ன நாங்க சாமி நிட்டா அப்பேற்பட்ட என் பண்ணாரு அப்பா பாவையார்
ஈன்றதன் பெரிதவங்க தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஈன்றதொரு பெரிதவக்கம் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஒரு தாய் ஆடுற பாடுறது பெருமை யாருக்கு கிடையாது. யாருக்கு பெருமை? தாய் தகப்பனுக்கு. தாய் தந்தை இந்த மாதிரி யார் பெற்ற பிள்ளையும் இவ்வளவு அழகா ஆடுது, அதை பெற்றவன் என்ன புண்ணியம் செஞ்சிருப்பாருன்ட்டு அது நீ ஆடைய ஆட்டம் பாட்டம் அல்ல தாய் தந்தையை சாரும். அது போல அருமையான அண்ணாவுக்கு மட்டும் ஆண்டு பிறகு 4ஆம் தேதி சேர்ந்தார் என்று சொல்லி அவர் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று பெண்கள் அனைவருமாக சேர்ந்து தொட்டு தாலி கட்டிய மனைவி மறுபடியும் பிறந்து வரப்போறது கிடையாது. உலகம் மனிதனா பிறந்தா மாட மாளிகை சொத்து மொத்த கூட அப்புறம் மாடு கிணறு 8 நகை அனைத்து தோப்பு துறவு இது எல்லாம் சம்பாதிக்கிறோம். பிறக்கும் போது என்ன கொண்டு போறோம்? ஒன்றும் கொண்டு போறதில்லை. திரும்பி வரும்போது ஒன்றும் கொண்டு வராது. அதனால கடைசியில் எத்தனை அடி இடம் தான் நமக்கு சொந்தம்? 6 அடி நிலம். கல்யாணம் ஒரு கல்ல எத்தனை இது மனசுக்கு பிடிச்சாப்புல ஒரே கையில் வாரு ஒரு இப்படி மண்ணுவார். இதெல்லாம் கத்துக்கணும் என்னென்ன வேணும். இது என்னது? இது கல்லு. இது எத்திருக்குது 3 போடு கீழே கல்ல மண்ணு என்ன சொல்லி எத்திருக்குது முடியாது. உலகத்துல ஆகாயமானி கங்கா தேவி பூமா தேவி. ஆகாயத்துல என்னென்ன வருது? சூரியன், பகலில் வெளிச்ச சூரியன், இரவுல சந்திரன், நட்சத்திரம், மேகம் ஒன்றா கூடுது, மின்னல் மின்னுது, இடி இடிக்குது. ஆகாயம் இல்லை என்றால் உலகம் கிடையாது. அதே போல கங்கா தேவி இல்லை என்றால் நீரோட்டம் இல்லை என்றால் வேறு ஓட்டம் கிடையாது. வேரோட்டம் இல்லை என்றால் வேரோட்டம் கிடையாது. அது கங்கா தேவி. பூமா தேவி உலகத்துல அதுல விதல தராதல மகாதல ரசத்தல கீழே யோகம் மேலோகம் சொர்க்க பாதல அண்ட சராசர ஈரேழு லோகம் அல்ல ஊர்வன நீந்தவன பரப்பன வாழ வாயில்லா காலட ஜீவராசிகள் 30 சுழு 38 30 முனிவர்கள் 42 ரிஷிமார்கள் கிம்பரர் சித்த வித்தியாதர நாவலர் பாவலர் நகிடார்கள் 5 பஞ்ச பூதங்கள் 8 திக்கு பாலர் 9 நவகிரகங்கள். இது எல்லாம் உலகத்துல ஓம் என்ற அச்சரத்துல படுத்து பூமாதேவி துப்ப கொண்ட எச்சல எங்க துப்புற? கீழே தோத்துறோம். வெத்தலை பாக்கு போட்டு துப்புறாங்க. என்ன கீழே தோத்துறோம். அவன் தலைமை அது என்ன பண்ண மண்ணு பூமாதேவி தலைமையில துப்புறோம். வெள்ளி எங்க கிடைக்குது? பூமியில. தங்கம் எங்க கிடைக்குது? பூமியில. பெட்ரோல் எங்க கிடைக்குது? இங்கதான். டீசல் எங்க கிடைக்குது? கடை நட ஓடுது. மாட மாளிகை கட்ட பயிர் தாவல் செய்ய இந்த உலக பூமாதேவி இல்லை என்றால் கடைசியில மாண்ட பிராணத்துக்கு 6 அடி இடம் கொடுக்க பூமாதேவி. இந்த பூமாதேவி முதல் பூஜைக்காரி அவதான். முதல் பூஜைக்காரி பூமாதேவி. நம்ம இன்னைக்கு ஆடுறோம். நாடக்காருக்கெல்லாம் 1 வயசு கிடையவே கிடையாது. ஏன்னா அவளை வதச்சு ஒரு பெண்ணை பார்க்க வந்தா கூட நடந்து வாழ்வாங்க. ஏன்னா மெதுவா நடந்து வராளா இல்ல பூமியை வதச்சு வராளா? எவ ஒதுக்காவது வீடு வச்சுக்கு வரான். அது போல 6 அடி பிராண்ட 6 அடி மண்ணை தான் நமக்கு கடைசியில சொந்தம். அதனால அன்னாரை ஆத்மா சாத்தி அடைய வேண்டும். அவர் முத்தி மோட்சம் சேர வேண்டும். அவர் ஆவியில் இடத்துல புகுந்து மக்கள் சம்பந்த மன சம்பந்த தாரிய தயார சம்பந்தத்தில் அன்னாரு உறுதுணையாக ஆலமரம் போல் தளத்தோக்கி அருகில் போல் வாடாத பிள்ளைகளை எந்த முகமான தங்க முகமான முடிக்க முடியாத அன்னாரை வாழ்த்திக் கொண்டு அவர் முத்தி மோட்சம் வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக் கொண்டு சுபேஜம் இருந்தாலும் இது என்ன சபை? தெய்வ சபை, தெய்வீக சபை. நான் யார்? நீங்கள். என் விளக்கம் யாருக்கு மனைவி? என்னுடைய விளக்கம் இல்லை. நான் எங்க இருக்கிறேன்? என் பேரை கேட்டே பயந்து போயிடுவேன். அப்படி ஆகட்டும், சொல்லிக்கிட்டே வாங்க. நினைக்க வந்த